லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 439 ஓகேவா, 439 ஓகே. நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு இன்னிங்ஸ் கொடுத்துணும்னு நினச்சிருக்கேன். வாங்க பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் ஓகேவா. 4ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 4 2 ஒரு நம்பரு, 3 8 ஒரு நம்பர் ஒன்று சொல்லியிருப்பேன். அதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏபி 43 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்தோம், 8ஆம் நம்பர் எடுத்தோம். இந்த மாதிரி தான் கணக்கில் வந்துச்சு அதிகமாக. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பர் தான் வந்துருக்குது. அந்த மாதிரி தான் கணக்கில் வந்திருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கும் ஓரளவுக்கு ஏபிபிசி இன்னிங் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 43 34 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கி கணக்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளாண்டிய நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிவோடு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிவோடு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிவோடு வினிங் 50 ரூபா, ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாஸ் பார்த்தீங்கன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிவோடு வினிங் 100 ரூபா. கேல புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க ஓகேவா. மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் போட்டு தான் எப்பயும் போல நம்ம வந்து எடுக்கிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. 2ல் ஒரு நம்பர் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஆள் போட்டு எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து 2ல் ஒன்றாலும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் ஆல் போர்டு வந்து எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம எடுக்கிறோம் ஓகே. 4 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 போட்டுக்கிறோம் ஓகேவா. 753 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். எஸ்ஐன்னுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 546 போட்டுக்கிறோம் ஓகேவா. 546 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். சாரி ஓகே, புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 753 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 208 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 546 வச்சு எடுக்கிறேன். நமக்கு முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 439 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 546 போட்டு எடுக்குது. நமக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னு நம்ம வந்து 7ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். ஏன்னா 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அது ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் 2 நம்பருமே வரோம். ப்ளஸ்ஸாட்டுக்கு 2 நம்பருமே வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா.
இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி கிட்ட வர மாதிரி தான் நம்ம வந்து ஆல் போர்டு மெயினாக எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எடுக்கிறோம். இது ஒரு 5 days வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 755 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்கணும் பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 755 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதில் நம்ம வந்து 748 போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 748 அடிச்சு எடுக்கிறோம். இதில் நமக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 755 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 9 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 753 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 753 ரூட் ஆப்ஷன் 748 வச்சு அடிக்கிறோம். நமக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 753 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 208 அதை வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 ரூட் ஆப்ஷன் 748 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதே நம்ம வந்து 208 வச்சு எடுக்கிறோம். நமக்கு வந்து 7 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 617 அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 ரூட் ஆப்ஷன் 748 வச்சு எடுக்கிறோம். நமக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து 6 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 439 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 ரூட் ஆப்ஷன் 748 வச்சு அடிக்கிறோம். நமக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கிறோம். நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 8ஆம் நம்பரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இன்னொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் எடுத்தோம். இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 76 அல்லது 67 74 47 86 68 84 48ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நாளை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸ்ட்ராங்காக வந்தால் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக வர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வின்னிங்ஸ் வருது அப்படின்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒரு மெத்தடை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து நம்பர் கொண்டு வரும். சும்மா கடமைக்கு போகிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லியுமே நான் வந்து அப்படி போட்டு போக முடியும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கோசம் தான் நான் வந்து மெயினாகவே வீடியோ போடுறேன். என்னோடய கணிப்பு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுனாச்சும் வின்னிங் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் கணிப்பு நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு மட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நாளைக்கு 8-7 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது 4-6 ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்ட்ராங் கிடையாது. இது ஒரு கணிப்பு வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேமரா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பாட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு அருமையான கேசிங் தான் கொடுத்துருக்கீங்க. வாங்க பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 439. ஓகேவா, 439. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பழனி வேல் அவர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 50 செட்டு கொடுங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கப்பல. சூப்பராக அருமையான ஒரு வின்னிங் சொல்ல போனால் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ். நேற்று இவர் கொஞ்சம் கொடுத்துருந்தாப்புல வேலுசாமி அவர் நேற்று கொடுத்துருந்தாப்புல 7ஆம் நம்பர். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் இன்றைக்கி 9ஆம் நம்பர் சூப்பரான ஒரு பழனி வேல் அவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா வந்து 4 அல்லது 9 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பேர் கொஞ்சம் படிக்க தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து படிக்கல. ஆல் போர்டுக்கு 4-9 கொடுத்துருக்காப்புல. சூப்பராக 2 ஏ போர்டு அல்லது சி போர்டுக்குமே 2மே பாஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தண்டவாணி அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4-8 கொடுத்துருக்காப்புல. இவரும் பழைய முன்ன கமெண்ட் பண்ணப்போல இப்போ கொஞ்சம் நாள் ஆளக்கானா இப்போ கொடுத்துருக்காப்புல. 4 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோமதி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1, 8, 4 கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆனால் நமக்கு 4ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனந்தராஜ் அவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 439க்கு ஏசி வந்து 94 வச்சுருப்பாப்புல, திருப்பி 43 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு ஏசி வினிங் எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அவ்வளோதான் கொஞ்சம். அடுத்து சதீஷ்குமார் அவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் நம்பர் கொஞ்சம் சீபோர்டுக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாப்புல, ஒரு அருமையான வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜா அவர் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்ல 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சீபோர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சூப்பரான கமெண்ட்ஸிங் தான் இன்றைக்கும். பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழனி வேல் அவர் தான் சீபோர்டுக்கு 9 அடித்து சொல்லியிருக்காப்புல. 50 செட்டு ட்ரை பண்ண ஒரு சூப்பரான ஒரு வினிஸ்ன்னு தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு வினிஸ் சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வினிஸ் போயிருக்காப்புல. ஓகே மக்கள், நம்ம மீண்டும் நாளைக்கான கசிங்க பார்க்குறோம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் புதுசாக பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, நமக்கு ஒரு அருமையான மெத்தட்ஸ் இன்னும் கிடைக்காமல் இருக்குது. ஓகே, கிடைச்சோன்னா நான் உங்களுக்கு அவசரம் நல்லா ஒரு கசிங்கில் போடுவேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கோசம் தான் நம்ம இந்த மெத்தட் போடுறோம். ஓகேவா, அது வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது தான் டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, நல்ல ரூட்டு கிடைச்சா நம்ம வந்து கம்பல்சரி வீடியோ போட்டுருவோம். ஓகேவா, அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக விளையாண்டுங்க, பொறுமையாக விளையாண்டுங்க.